உண்டியல் வேலைக்கு இன்னைக்கு விடுதலை. சென்னை சித்தன் பேரை மாத்திட்டு கண்டபடி உளறிட்டு இருக்கான். முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க, இல்ல நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். நீ எப்படி வெளியே நிக்கிற? நியாயமா நீ உள்ளலாம் இருக்கணும். நான் எதுக்கு உள்ள போகணும்? பின்ன இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கேன். தொப்பியை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? வந்த உடனே லொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ எதுக்கு உள்ள போன ஞாபகம் இருக்கா? இந்தியன் நியூஸில் வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு. உண்டியல்ல கை வச்சவன்லாம் வெளியே இருக்கிறான். உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா. ஆமா, சிட்டி 6 மாசம் நிம்மதியா இருந்துச்சு. இனிமே கூவம் மாதிரி நார போகுது. கூவம் செருப்பு, பாட்டில், பிளேடு, சிகரெட் மிதக்கும் கூவம் பாருடா. கருப்பு நதியம் அதன் விதியை மாத்த போவது யாருடா? இப்போ ஓ விதி மாற போகுது. எப்படி? அங்க பாருடா. வர வர உருட்டுக்கட்ட அருவாலாம் ரேஷன் கார்டு மாதிரி ஆயி போச்சு. கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா? எல்லாம் உனக்காகத்தான்டா. எனக்காகவா? நான் மாமா வைக்க போறேன். எப்படிப்பா? மறுபடியும் உள்ள போறியா? உன்னை பாக்குறக்கா துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கா? என்னடா பொல்லாத துண்டு? நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலையூர் மம்முட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன். தயவு செய்து கோஷம் போடாதீங்க, அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன். நீ தலைவன் இல்லடா, தலைவலி. ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரங்க கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா? மரியாதையா பணத்தை கிழவை. உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலம் அடிக்கிறதுக்கும் 150 ரூபா கொடுத்தாங்க. அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிட்டாங்க. இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது? அதெல்லாம் முடியாது. பணத்தை கொடுத்துட்டு மறுவேலை பாரு. இதோ பாருங்க, 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்க லிஸ்டே என்கிட்ட இருக்கு. எல்லார் பேரையும் எழுதி குளிக்கு போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன். எதுக்கு? அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன். அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளியே தான் நின்னாகணும். ஒருவேளை குழுக்கல்ல என் பேர் வந்துருச்சுன்னா நல்ல பையன் 10 நாள்ல கொடுத்துருவான். தலவாரங்கள்லாம் உள்ள வைங்கடா. அப்பா சாமி, பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு பால் சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வர சொன்னேனே, பால் எங்க? பாலாவும் இருக்கு, பிஸ்தாவும் இருக்கு, பால் தாமா இல்ல. பால் என்னாச்சு? ராஜேஸ்வரி அம்மா அபிஷேகத்துக்கு எல்லா பாலும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களாம்மா, நாம சாப்பிடறதுக்காக பால் வாங்குறோம், அவங்க சாமிக்கு ஊத்துறதுக்காக பால் வாங்குறாங்க. இதை இப்படியே விட்டீங்க, ஒரு நாளைக்கு நம்ம பங்களால பால் பத்தியே போயிடும். நெல்லடி, பால் எங்க எடுத்துட்டு போற? அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. ஓஹோ, அம்மா குடிக்கிறதுக்காக வச்சிருந்த பாலை அம்மன் குளிக்கிறதுக்காக கொண்டு போறீங்களா? ஏன் உங்க ஆத்தா பாலை தவிர வேற எதுலயும் குளிக்காத? அப்பா சாமி, கெரோசின் எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் ஆத்தாவுக்கு கெரோசின்ல அபிஷேகம் பண்ணு. வேண்டாங்க. ஆத்தா, அவ என்ன பேசுறோம் என்ன செய்யறோங்கிறது தெரியாம செய்யறா. அவ சொல்றத கேட்கலனா நான் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதனால நான் தினமும் செய்யற பாலாபிஷேகமா இதையும் ஏத்துக்கமா. நமஸ்தே சரண்யே சிவே சானுகம்பே நமஸ்தே ஜகத்வ்யாபிகே விஸ்வரூபே நமஸ்தே ஜகத்வந்திய பாதாரவிந்தே நமஸ்தே ஜகத்தாரிணி ராஜிருகே நமஸ்தே ஜகச்சின்ய மானஸ்வரூபே நமஸ்தே மகாயோகி வித்யாரூபே. அம்மா இந்தாங்க, அபிஷேக பாலை சுண்ட காய்ச்சி கொண்டாந்துருக்கேன். இதுக்கு மேலையும் காய்ச்சினா பால் பால் கோவா ஆயிடும். என்னம்மா அது? பால் மண்ணெண்ணையா மாறிடுச்சு. இது என்ன தில்லு முல்லா இல்ல திருவிளையாடலாம்? ஐயோ, இது என்ன அம்மாவுடைய வாயா இல்ல அரக்கோணம் ரயிலா? புகையா கட்டிக்கிட்டு இருக்குது. சரிதான், பாட்டு பாட்டா பத்திக்கிட்டு புகை வருது. அம்மா, எதுக்கு நான் ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணிட்டு வரேன்.
என்ன ஆத்தா இது? உன் பாதப்பட்ட இடத்துல பாலா வழியுது. ஆத்தா, வேப்ப மரத்துல இருந்து பால் வழியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கோட்டை மாரியம்மன் கால்பட்ட இடத்துல கூட பால் வழியுதே. என்ன நினைச்சு அங்க பாலாபிஷேகம் பண்றா. அந்த பக்தி இங்க பாலா வழியுது. ஆத்தா, உங்க அண்ணனுக்கு பார்க்கடல்னா பிடிக்கும், உனக்கு பாலாபிஷேகம்னா பிடிக்கும். சரி சரி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். 4 எழுத்து கத்துக்க சொன்னா நடந்துகிட்டே எழுதுறியே, அப்படி என்னதான் எழுதுற? நீயே பாரு. திமுக துணை. இது என்ன கட்சி பேரா? இல்ல, கடவுள் பேரு. திருமயிலை முண்டக கன்னி துணை அப்படிங்கறத சுருக்கமா திமுக துணைன்னு எழுதிருக்கேன். அப்படியா? அப்போ முன்னால ஒரு ஆவியும் சேர்த்துக்க. ஆவா? சரி. இதுக்கு என்ன அர்த்தம்? அதிமுக துணை அப்படின்னா அருள்மிகு திருமயிலை முண்டக கன்னி துணை. எப்படி? அத்தோய், உனக்கு இருக்கிற இட்லி ஜென்ட்டுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, லண்டன்ல இருக்க வேண்டிய ஆளு. என்ன இட்லி ஜென்ட், என்ன இட்லி ஜென்ட். ஜுவாலாமுகி, 16 வருஷத்துக்கு அப்புறம் என் யாகம் பலிச்சிடுச்சு. கோட்டை மாரியம்மன் கண்மலரை எடுக்கிற சக்தி உனக்கு வந்துருச்சு. இப்பவே போ. நான் இப்பவே போய் கோட்டை மாரியம்மன் கண்மலரை எடுக்கிற. ஆடு வெட்டி பொங்கலிட்டு தேலி மீனை சமைச்சு கருங்கோழி முட்டை பொறிச்சு தலைவாழைய விரிச்சு அடுக்கடுக்கா படைச்சிருக்கும் பருவதங்கா போல வாராளாம் கோட்டை மாறி. யாரப்பா நீ? ஏய் கழுதை, பட்ட பகல்ல லாந்திர புடிச்சிட்டு வரைய, உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு தாப்பா பைத்தியம். ஆத்தா உனக்கு நொல்ல கண்ணை கொடுக்கல, நல்ல கண்ணை கொடுத்துருக்கா. அப்படி இருந்து கண்ணை தேடி அலையிறிய. நான் கண்ணை தேடி வந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஏய், ஏதோ அந்த முத்து மாரியம்மா உனக்கு ஒரு சித்து வேலையை கொடுத்துருக்கா, அதை வச்சு பொழைச்சுக்க. பேசாம வந்த வழியை பார்த்து போ. 16 வருஷம் கழிச்சு வந்திருக்க, நான் எடுக்காம போக மாட்டேன். டேய் நில்றா, நான் இந்த ஊருக்கு காவக்காரி. என்னோட உத்தரவு இல்லாம இந்த எல்லைக்குள்ள நுழைய முடியாது. போனா போய்தான் பாரு. ஏன் கண்ணை பறிக்க ஏன் மண்ணுக்கே வந்துட்டியா? இது சக்தி பூமிடா, இதுக்குள்ள வர முடியாத. சாபம் உனக்கு. இந்த முறை மன்னிக்கிற, போயிடு போ. தம்பிங்களா நில்லுங்க. ஆஹா, பாத்தியா ஐயா, வேலை இல்ல நம்மள மாதிரி முடங்கி கிடக்காம பார்வை பறி போனா கூட ஆஹா எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே. தம்பிங்களா, இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா? இல்ல, சரக்கு கோளாறு. சரக்கு கோளாரா? மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு. கள்ளச்சாராய பாட்டியாடா நீங்க? இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும்? நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க, அதான் தேடி போயிட்டு இருக்கோம். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான். பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா? பாத்தியாயா, மெத்தனாலை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனதே. டேய், பிஞ்சு பூ மாதிரி இருந்துகிட்டு இந்த வயசுலயே பீடி குடிக்கிறியாடா? நான் புடிக்கிறது அஞ்சு பூ மாதிரி பீடி தான். உன் வேலையை பார்த்துட்டு போயா. போறடா, போறேன். தொட்டில யாரா? அது என் தம்பி. அவனையும் கெடுத்துறாடா. நான் உனக்கு எடுக்கிறதா? நீயே போய் எட்டி பாரு. எட்டி பாக்குறதுக்கு அவன் என்ன கிணறாடா? எதை பார்க்க சொல்றான்? என்னடா இது? ஒரு குவார்டர்ல மூடிய கலட்டிட்டு அதுல நிப்புல மாட்டி ராவா அடிக்கிறானேடா. தொட்டில் குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், குவார்டர் குழந்தைய இப்பதான்டா பாக்குறேன். ஏண்டா டேய், இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாராடா? அவரே என்ன கேட்க போறாரு? அவர் வேணாம் பாரு. குழந்தை அழுவுது, மழை கையில பண்ண முடியா? உங்களை சொல்லி குத்தம் இல்லடா.
ஒரு குவார்டர் வாங்கினா 2 அவிச்ச முட்டை இலவசம்னு போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா. ஏய் நெல்லு, பாத்திரத்துக்கு மேக்கப் எல்லாம் போட்டு பத்திரமா எங்க எடுத்துட்டு போற? இன்னைக்கு ஆடி வெள்ளி, ஆத்தாவுக்கு படைக்கிறதுக்காக கூழ எடுத்துட்டு போறேன். ஏமா அது என்ன ஆடி மாசம் வந்தா மட்டும் ஆத்தாவை கூழ் ஊத்துறீங்க? மத்த மாசங்கள்ல ஊத்தினா ஆத்தா ஒத்துக்காதா இல்ல ஜீரணமாகாதா? ஒரு கல்லுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு புடவை கட்டி ஆத்தான்னு சொல்றீங்களே, பைத்தியக்காரத்தனமா இல்ல? இது எவ்வளவு பரவாயில்லையே, வேளா வேலைக்கு டிஃபன் மீல்ஸ் இதெல்லாம் வேற கொடுக்கறாங்களே. ஏமா சில எங்கேயாவது சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடுமா? நீ ஒண்ணு செய், இத கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டிடு. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்னு சைனீஸ் ஐட்டமா செஞ்சு உன் ஆத்தா கொண்டு போய் கூட சந்தோஷமா சாப்பிட்டோம். இது தப்புங்க. என்னடி பாக்குற? தண்ணி 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 குடிங்க குடிங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.